அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஸ்காலர்ஷிப் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். ஒவ்வொரு வருஷமே இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளும் எவ்வளவு இடங்கள் நிரம்பிச்சு, எவ்வளவு இடங்கள் நிரம்பல, எவ்வளவு சதவீதம் நிரம்பிச்சு அப்படிங்கிற தகவல்களை மாவட்ட வாரியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த வருஷம் டிஎன்இஏ 2023 கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒவ்வொரு இன்ஜினியரிங் காலேஜஸ் எவ்வளோ சீட் ஃபில் ஆச்சுன்னு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே நிறைய மாவட்டங்களை பற்றி பார்த்தாச்சு. அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எந்த மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம். ஸோ ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. இந்த 6 பொறியியல் கல்லூரிகளில் எவ்வளோ இடங்கள் நிரம்பிச்சு, எவ்வளோ இடங்கள் நிரம்பலை, எவ்வளோ சதவீத இடங்கள் நிரம்பிச்சு அப்படிங்கிற தகவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் முதல்ல பார்க்கக்கூடிய கல்லூரியானது 1137 அன்னை மீரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆரப்பாக்கம், ராணிப்பேட்டை. இது பார்த்தீங்கன்னா 2012 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 7 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தமாக அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 259 சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க. இல்லை அதிகபட்சமாக உங்களுக்கு தேர்ட் ரவுண்டில் 121 சீட், அதாவது 46.7% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குது. டோட்டலாக 259 சீட்டுக்கு 216 இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. மொத்தம் 83.4% இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரி. கிட்டத்தட்ட கவுன்சிலிங் முடிச்சு 43 சீட் மட்டும் தான் வேகன்சியாக இருந்திருக்கு. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 1505 சி அப்துல் ஹக்கீம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ராணிப்பேட்டை. 1998 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 7 கோர்ஸ் நடத்துறாங்க. அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 201 சீட் ஒதுக்கி இருக்காங்க. அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் 98 சீட்டு தான் தேர்ட் ரவுண்டில் 98 சீட்டு ஃபுல்லாக இருக்கு. செகண்ட் ரவுண்டில் ஒரு 62 சீட்டு ஃபுல்லாக இருக்கு. ஸோ டோட்டலாக 201 சீட்டுக்கு 164 சீட் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. கவுன்சிலிங்கில் மொத்தம் 81.6% இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரி. மற்றும் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் முடிச்சு இந்த கல்லூரியில் 37 இடங்கள் ரிமைனிங் இருந்துச்சு. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 1501 ஆதிபராசக்தி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ராணிப்பேட்டை. 2001 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 6 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 190 சீட்டு. இந்த 190 சீட்டில் அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் 101 சீட், அதாவது 53% இடங்கள்ங்கிறது நிரம்பியிருக்கு. டோட்டலாக 190 சீட்டுக்கு 137 இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. கவுன்சிலிங்கில் மொத்தம் 72.1% இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரி. கவுன்சிலிங் முடிச்சு 53 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருக்குது. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 1523 குளோபல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ராணிப்பேட்டை. 2009 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 8 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 228 சீட்டு அகாடமிக் கவுன்சிலிங் ஒதுக்கியிருந்தாங்க. இதில் அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் 118 சீட்டு ஃபுல்லாக இருக்கு. அதாவது 52% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குது. டோட்டலாக 228 சீட்டுக்கு 148 சீட் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. கவுன்சிலிங்கில் மொத்தம் 65% இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரி. கவுன்சிலிங் முடிச்சு 80 சீட் ரிமைனிங் இருந்திருக்கு. அடுத்து 1526 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அரக்கோணம், ராணிப்பேட்டை. 2009 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 5 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 158 சீட்டு. 158 சீட்டுக்கு மொத்தமாக நம்ம கவுன்சிலிங் டேட்டா படி பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட 20 இடங்கள் நிரம்பி இருக்குது. இது எவ்வளோ சதவீதம் பார்த்தீங்கன்னா 12.7% இடங்களாகவும் கவுன்சிலிங் முடிச்சு 138 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருக்குது. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரி 1511 ராணிப்பேட்டை இன்ஜினியரிங் காலேஜ். 1999 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 5 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 214 இடங்கள் ஒதுக்கியிருந்தாங்க. பட் நம்ம கிட்ட இருக்க கவுன்சிலிங் டேட்டா படி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் இடங்கள் ஃபில் ஆகாத மாதிரி காட்டுது. பட் இதுக்கும் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் எவ்வளவு இடங்கள் நிரம்பிச்சு, எவ்வளவு இடங்கள் நிரம்பல அப்படிங்கிற தகவல்கள். இது மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக மற்ற மாவட்டங்களை பற்றின தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழாங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற மாவட்டங்களை பற்றின தகவல்கள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாம். மிகவும் நன்றி.